வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 8 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே என்ன கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் பயங்கரமான ஒரு பிரச்சாரம்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இப்போ பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. பயங்கரமான பிரச்சாரம். அவருக்கு இந்த பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏன் அப்படின்னா, கூட்டணி அமைக்கணும். கூட்டணி கட்சியில் நம்பி வரணும் அப்படின்னம்னா, அவர் பிரச்சாரம் பண்ணுற இடங்கள் எல்லாம் கும்பல் வரணும். அந்த கும்பலை எப்படி கூட்டுறாருங்கிறது அவருக்கு தெரியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளை தாண்டி அதிமுக, பாஜகவை தாண்டி வேறு கட்சிகள் பெருசாக இருக்கிற மாதிரியே தெரியல. டிடிவி இருக்கிறாரு. ஆனால் அவர் கூட என்ன செய்கிறாரு, முதலமைச்சர் வேட்பாளரில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாரு. ஓபிஎஸ் வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன் இருக்கார், புது கிருஷ்ணசாமி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் கூட்டணியெல்லாம் பெருசாக உறுதி ஆகலை அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இந்த கூட்டணியை மெகா கூட்டணியாக உருவாக்கணும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அந்த கூட்டணியை உடைக்கவும் முடியல. அந்த கூட்டணியிலேருந்து ஆட்களை எடப்பாடி பழனிசாமி இழுக்க முடியல. எடப்பாடி பழனிசாமியை நம்பி அவங்க வரவும் தயாராக இல்லை. ஆனால் அவங்க திமுக கூட்டணியை உடைச்சா அவங்க விஜய் கூட போகிறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதே தவிர எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடக்கலை. ஆனால் இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக தேர்தல் சமயத்தில் தேர்தல் ஆணையம் கூட நெருக்கடி கொடுத்து ரெட்டை சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா, சுயேட்சையாக நிற்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாகிட்டுருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறதுல தேமுதிக இப்போ கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர்தல் வியூகம்லாம் வகுத்து இப்போ ரத யாத்திரிகை அதெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணி பார்த்திங்கன்னா, நடைப்பயணம் அது இதுன்னு போய் மக்களை போய் சந்திக்கிறாங்க. மக்கள்கிட்ட எப்படியாவது தேமுதிகவை ஒரு மாநில அந்தஸ்தை பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா விஜயகாந்துக்கு அப்புறம் இந்த கட்சி படு பாதாளத்தில் கிடக்குது. அது தூக்கி நிறுத்த வேண்டியது பிரேமலதாவுக்கும் விஜய் பிரபாகரனுக்கும் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால் பார்த்திங்கன்னா, ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல பாஜகவை அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதனால் பிரேமலதா அதிமுக மேலே ஒரு பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. அந்த கோபம் நம்ம அதிமுகவோட கூட்டணி வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா, ஜனவரி மாதம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, தேமுதிகவுக்கு ஒரு 10 தொகுதி தரலான்னு திமுக முடிவு பண்ணியிருக்கு. இவங்க 12 கேட்டாங்க, 10 கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு அமைஞ்சிரும், இந்த கூட்டணி அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தேமுதிகவுக்கும் வேறு வழி கிடையாது. திமுகவை கைவிடக்கூடாது. திமுக இந்த தடவை ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணியோட வெற்றி நமக்கும் சேரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக திமுகவோட தான் இந்த தடவை கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தேமுதிக விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூட வருத்தப்பட்டு இருக்காரு. ஒருவேளை ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டு அவங்கள நம்ம கூட தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் பிரேமலதா நம்ப தயாரில்லை எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா பிரேமலதா ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு தேர்தல் நேரத்தில் திமுகவோட கூட்டணி வச்சுருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க திமுகவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறதே அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு தான் நாங்கள் அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டே கொடுக்கல. இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் முடிஞ்ச பிறகு நாங்கள் தரேன்னு சொன்னதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ தேமுதிக மேலே கண்டிப்பாக ஒரு விமர்சனத்தை வைப்பார். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 முறை தமிழ்நாட்டை ஆண்டதே கிடையாது. 2 முறை தொடர்ந்து அவங்க திமுக ஆட்சியில் இருந்ததே கிடையாது. இப்போ முதலமைச்சராக இருக்க ஸ்டாலினுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக 2வது முறையாக ஆட்சி அமைச்சிடணும் அப்படிங்கிறதுலையும் கூட்டணி தொடர்பான சில விஷயங்கள்லையும் ரொம்ப அழகாக கை நவுத்துறாரு முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பழைய கூட்டணிகளும் அப்படியே தொடரும். அவங்களுக்கும் ஒரு 2 சீட்டை கொடுப்பாரு, எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு. அவங்களுக்கு மேலே அதிருப்தி எதுவுமே இல்லை. இப்போ சமீபத்தில் உட்காந்து எல்லாமே பேசினாங்க, ஆலோசனையெல்லாம் பண்ணாங்க. பெருசாக யாருக்குமே திமுக ஆட்சி மேலே அதிருப்தி கிடையாது. என்ன கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க கேட்குறத நீங்கள் செஞ்சு தர மாட்டேறீங்க அப்படிங்கிற மட்டுமே ஒன்று இருந்துச்சு. பரவாயில்ல, அதெல்லாம் செஞ்சு தரதுக்கு இப்போ முதலமைச்சரும் ஓகே சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை பொறுத்து பார்த்திங்கன்னா, 2019 இந்த திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக்கு, கொங்கு மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி இப்படின்னு சொல்லி கூட்டணிக்குள்ளே இருக்குது. இதில் யார் போனாலுமே அவருக்கு பெருசாக பிரச்சனையே கிடையாது. மதிமுகலாம் இருக்குது. மதிமுக இப்போ பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி எங்களோட கூட்டணி வரப்போகுதுன்னு சொன்னது மதிமுகவை தான். ஆனால் அந்த மதிமுகவை வச்சுக்கிட்டு அவர் தூக்கிட்டு அலைய வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு கிடையாது, திமுக கிடையாது. அதனால் அவர் போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ தேமுதிக உள்ளே கொண்டு வந்துட்டார். மதிமுக போனால் என்ன இருக்குது, தெலுங்கு பேசுகிற மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வைகோ பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அதே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் பிரேமலதா வச்சு ஓட்டை இங்கிட்டு திருப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் உறுதியாக இருக்குது. இந்த கூட்டணிக்குள்ளே
ஜி.கே. வாசன் இருக்கிறாரு, பாரிவேந்தர் இருக்கிறாரு, இந்திய கட்சி ஜான் பாண்டியன் இருக்காரு, மக்கள் முன்னேற்றக் கழகம், கிருஷ்ணசாமியோட புதிய தமிழகம், இப்படி சில கட்சிகள் இருக்குது. இந்த கட்சிகள் இன்னமும் வந்து கடைசி வரைக்குமே வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. கூட்டணிக்குள்ளே தொடர்றோமா தொடரலையான்னு தெரியல. திடீர்னு கிருஷ்ணசாமி வந்து விஜயோட கூட்டணி வைக்க போகிறோங்கிறாரு. ஜான் பாண்டியன் வந்து அதிமுக, பாஜக, நயினா நாகேந்திரன் கொடுத்த விருந்துல எல்லாம் கலந்துக்கிட்டாரு. ஆனால் பெருசாக வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இவங்க கடைசி வரைக்கும் இப்படியே தொடர்ந்து இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுக, தேமுதிக கூட்டணி இருந்துச்சு. தேமுதிகனால பெரிய அளவில் அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் வந்து ஏறிச்சு. அது உண்மை தான் அது. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த விஜய் பிரபாகரன் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அவர் அசால்ட்டாக விட்டுட்டார். ஏன்னா எல்லா இடங்களையும் அதிமுக வேட்பாளர்கள் வந்து தோத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் விஜய் பிரபாகரன் வந்து வெற்றி வாய்ப்பை தவற விடுறாரு அப்படிங்கிற போது அந்த இடத்துல களத்தில் இறங்கி வேலை பார்த்துக்கலாம். ராஜேந்திர பாலாஜி மட்டும்தான் அங்கே இறங்கி செயல்பட்டார். மற்றபடி யாருமே இந்த உதயகுமார் இவங்கெல்லாம் போய் விஜய் பிரபாகரனுக்காக பெருசாக அவங்கெல்லாம் பிரச்சாரமே பண்ணலை. ஒரு வேளை பிரச்சாரம் பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருந்தா விஜய் பிரபாகரன் இதே குறைஞ்ச ஓட்டில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இதை தான் வந்து பிரேமலதாவுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம். அதை தாண்டி விஜய் பிரபாகரனையும் ஜெயிக்க வைக்கல. தம்பி சுதீஷுக்கான ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி அதையும் கொடுக்கல. இப்படி வந்து எல்லா விஷயங்கள்லையும் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறார். ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறனால இவரை தொடர்ந்து நம்ப வேண்டிய ஒரு நம்பலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. இவரை நம்பி சட்டமன்ற தேர்தலில் நின்றா நம்மளையும் காலி பண்ணி விட்ருவாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி துரோகமாகவே செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு எல்லாத்துக்குமே. அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் துரோகம் இல்லை, கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்குமே துரோகம் பண்ணுறாரு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் இது அன்புமணி ராமதாஸ் வெளியே வந்து சொன்னார், ஓப்பனாகவே பேசினார். அதனால் பார்த்திங்கன்னா அவருடைய இமேஜ் டேமேஜாக இருக்குது. அவரோட கூட்டணி வைக்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் நமக்கு அந்த சாயம் ஒட்டிக்கும். நம்ம வந்து இப்போ விஜயகாந்த் வந்து இப்போ இறந்துருக்கிறாரு, இந்த பரிதாபத்தை அப்படியே இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா நம்புகிறாங்க. அதை வந்து நம்ம சரியான ஒரு கூட்டணி அமைச்சா தான் அந்த வெற்றியை வந்து பறிக்க முடியும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சு, நிதானம் எல்லாமே இப்போ சமீப காலமாக நிறைய மாறி இருக்குது. இந்த மாற்றங்கள்னால பார்த்திங்கன்னா இப்போ தேமுதிகவுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 தொகுதி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாலிடாக ஒரு 10 தொகுதி கொடுப்பாங்க. 10 தொகுதியில் தேமுதிக ஒரு 8 தொகுதியாவது கைப்பற்றாதா? 8 எம்எல்ஏக்கள் இருந்தாலே மாநில அந்தஸ்து அப்படிங்கிறத திரும்ப பெற முடியும். அதுக்கப்புறமா ஒரு வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இந்த நம்பிக்கை வந்து தேமுதிகவில் இருக்கிற தொண்டர்களுக்கும் இருக்குது. இவங்களும் நடைப்பயணம்லாம் போகிறாங்க. பெருசாக மக்கள் மத்தியில் அவங்க ஒரு இதை கொடுக்குறாங்க, நம்பிக்கையை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னடா இது இருந்த தேமுதிகவும் விட்டோம், பாமகவும் இன்றைக்கி உடஞ்சி கிடக்குது, பாமகவையும் நம்ம கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக போச்சு. பாமகவில் வந்து ராமதாஸ் வந்து நேரடியாக வந்து அவர் வந்து திமுக ஆதரிக்கிற மனநிலையில் இருக்கார், அன்புமணி ராமதாஸ் பாமக ஆதரிக்கிற மனநிலையில் இருக்கார். இப்படி மாறி மாறி ஆதரித்து ஓட்டுகளை பிரியுமே தவிர ஓட்டுகள் ஒன்றா ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவரும் கிடைக்கிறார். கிட்டத்தட்ட வந்து தேமுதிக இந்த தேர்தலில் ஒரு 10 சட்டமன்ற தொகுதிகளாவது நிற்பாங்க, கண்டிப்பாக நிற்பாங்க. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி, வலுவான கூட்டணி. இந்த கூட்டணியில் நிற்கும் போதே இவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 10 தொகுதியில் 8 தொகுதியாவது அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போயே தேமுதிகவுக்கு வந்துருச்சு. அதுக்காக களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. ஆனால் விஜயகாந்த் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுகவோட அவர் கூட்டணி வைக்கவே விரும்பலை. திமுகவோட ஒரு கூட்டணி வச்சதே கிடையாது. இப்போ பிரேமலதா மட்டும்தான் இப்போ தான் முதல் முறையாக திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிகவிலே சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவோட கூட்டணி வச்சார், எதிர்க்கட்சி தலைவரானார். தேமுதிக இப்போ வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறனால பெருசாக வந்து அவங்க மாநில அந்தஸ்து பெறலாம் அந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான். மற்றபடி பிரேமலதா எடுக்கிற இந்த கரெக்டு, கடைசி நேரத்தில் சொதப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தேமுதிக சேர்ந்த தொண்டர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுகவோட வந்து கூட்டணி வைக்கிறது 10லேருந்து 12 தொகுதி கேட்டிருக்காங்க, 10 தொகுதி திமுக தரேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.